Hi, good evening to everyone. Welcome back to Investment Achievement. Okay, நம்ம 3 நாளா சொல்லியிருந்தோம் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கு. பட் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ்க்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த எந்த ரேஞ்சுனா 22,500க்கு மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கா வரணும். இப்போ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்ட்ராங்கா வந்திருக்கா? இல்ல, அது வந்து ஒரு பியரிஷ் கேண்டலோட தான் பிரிண்ட் ஆயிருக்கு. பட் நாளைக்கு வந்து வீக்லியோடைய க்ளோசிங் இருக்கு. அந்த வீக்லி க்ளோசிங்கை கன்ஃபர்மேஷன் பண்ணிப்போம். நாளைக்கு வீக்லியில என்ன நடக்கணும், நிப்டில என்ன நடக்கணும்னா, இன்னைக்கு டே லோவா இன்ட்ராடே லோ எங்க பதிவு பண்ணிருக்காங்க 22,508. நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு மேல 8 புள்ளிகள் மேலதான் இருக்கு. இப்ப நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பிளாட்டா ஓப்பன் ஆனா கூட பிரச்சனை இல்லை. ஆனா க்ளோசிங்ன்றது ரொம்ப முக்கியம். அந்த க்ளோசிங் வந்து எவ்வளவு வரணும்னா, அட்லீஸ்ட் இந்த கேண்டலை என்கல்ஃப் பண்ற மாதிரி இந்த ஒரு கேண்டலை இங்க ஓபன் ஆயிட்டு இப்படி ஒரு புல்லிஷ் கேண்டலா பிரிண்ட் வைத்து விட்டார்கள் என்றாங்கன்னா காளைகளை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்றத டிக்ளேர் பண்ணிடலாம். இன்கேஸ் ஒரு கேப் டவுன்ல ஓபன் ஆயிட்டு ஃபர்தரா ஃபால் வந்ததுன்னா இந்த ரேஞ்ச்லயே தான் சுத்தும். எந்த ரேஞ்சுனா அரைச்சமாவே அரைக்கும். 22,500ல இருந்து மார்க்கெட் மீண்டும் 22,300 இந்த ரேஞ்ச் பவுண்ட்லயே சுத்தும். இது வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி போகும். இப்பயும் இது வந்து பிரேக் அவுட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டல் வந்தாதான் அது வந்து பிரேக் அவுட்டுக்கு உண்டான கன்சிடரா நம்ம எடுத்துக்க முடியும். பட் வந்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாளைக்கு ஒரு நாள்ல 1 ball 1 6 அப்படின்ற மாதிரி இருக்கு. யார் அடிக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் காளைகள் பக்கம் தான். எதனால காளைகள் பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிப்டி நல்லா வந்து இந்த இடத்துல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈவினிங் ஸ்டார் ஃபார்மேஷனை கொடுத்துட்டு மார்க்கெட் நல்ல ஒரு கரெக்ஷன் வந்தது. இந்த கரெக்ஷன் பத்தாது அப்படின்னு நாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இந்த சப்போர்ட்டை உடைச்சாதான் ஃபர்தர் கரெக்ஷன் வரும். பட் இங்க இருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகி மேல போச்சு. ஓகே, இப்போ மார்க்கெட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த இடத்துல வந்து ஒரு பேட்டர்ன் வைஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நீங்க கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, கிளீனா இது வந்து ஒரு 2 hour டைம் ஃப்ரேம்ல வச்சுப்போம். இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா போயிட்டு இருக்கு. அது என்ன ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குன்னா, ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்ச் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் மேற்கொண்டு போகணும்னா இந்த டயகனல் சப்போர்ட்லாம் இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த ஒரு பேனிக் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. மார்க்கெட் ஸ்டில் இன் புல்லிஷ் அப்படின்றதான் டிக்ளேர் பண்ணலாம். நாளைக்கு வீக்லி க்ளோசிங்கா ஸ்ட்ராங்கா வச்சுட்டாங்கன்னா, கரடிகளுக்கு பால்டாயில் வச்சுட்டாங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கலாம். அப்ப இந்த ரேஞ்ச் என்னவாகும்? இந்த ரேஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோன்ல தான் சுத்திட்டு இருக்கு. இங்க ஒரு அட்டெம்ப்ட் எடுத்துட்டு கீழே வந்துட்டு மீண்டும் காளைகள் வசம் மேல வந்துட்டு இருக்கு. பாப்போம் நாளைக்கு க்ளோசிங் எப்படி இருக்குன்றது. டுவர்ட்ஸ் மேல போறதுக்கு ஐடி பாசிபிள். பேங்க் நிப்டி வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாவே போதும், நிப்டி பர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் தென் இது ஹெவி வெயிட்டேஜஸ் ஆன நிப்டிக்கு இன்னமும் லிஃப்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய செக்டாரான ஐடி செக்டார்ல டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ இவங்களாம் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மர்ல இருக்காங்க. அவங்களும் பேக் டு ஃபார்ம் அப்படின்னு வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு. நான் இப்பவும் சொல்றேன், எப்பயும் சொல்லுவேன், ஐடி ஸ்டாக்ல ஸ்ட்ராங் பெட் பண்ணுங்க. நாளைக்கு இன்ஃபோசிஸ் இந்த பிரைஸ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளையில இருந்து இன்ஃபோசிஸ் ஸ்ட்ராங் ரெக்கவரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஹெச்டிஎஃப்சி ஒரு பக்கம் பிரேக் அவுட் வந்திருக்கு. அண்ட் தென் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே ட்ரெண்டோடைய எட்ஜில் இருக்கு. டுவர்ட்ஸ் மேல புல் பண்றதுக்கு அதிகமான பாசிபிள் அதிகம். ஸோ வி கேன் கன்சிடர் புல் மார்க்கெட்டுடைய ரேலி அடுத்து ஒரு நகர்வை கொடுக்கும் அப்படின்றது தான். இப்போ நம்ம பேங்க் நிப்டியை போய் பார்ப்போம். நிப்டி பேங்க் என்ன நடக்க போகுது? நிப்டி பேங்க் பெர்ஃபார்ம் பண்ணாவே நிப்டிக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஓவரால் மிகப்பெரிய ஹெவி வெயிட்டேஜ் யாருன்னா ஹெச்டிஎஃப்சி. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஹெச்டிஎஃப்சி நம்ம எந்த பிரைஸ்ல சொல்லியிருப்போம் அப்படின்றது தெரியும். 1360 அந்த ரேஞ்ச்லாம் வரும்போது யூ கேன் கன்சிடர் டு இன்வெஸ்ட் அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு 11% ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ல தான் இருப்பாங்க. ஹோல்டு. இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் வந்திருக்கு. பேங்க் நிப்டியை பார்த்துருவோம். அண்ட் தென் ஹெச்டிஎஃப்சியை பார்ப்போம். எப்படி மூவ் பண்ண போறாங்கன்றதையும் பார்ப்போம். பேங்க் நிப்டி என்ன ரேஞ்ச்ல இருக்கு? ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ்ல என்ன ஃபார்மேஷன்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் இங்க ஒரு ட்ரிபிள் டாப் போட்டு கீழே வந்தது. இதனுடைய கண்டினியூஷன் முடிஞ்சிடுச்சு. இந்த இடத்துல வந்து கிளீனா ஒரு சப்போர்ட்டுக்கு உண்டான ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் மேல போகும், அவசரப்படாதீங்க, கன்சிடர் பண்ணலாம், பொறுமையா இருங்க அப்படின்னும். அப்ப என்ன ஆச்சு? மார்க்கெட் கீழே வந்துட்டு டுவர்ட்ஸ் மேல போயிட்டு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த லோவை பதிவு பண்ணிட்டு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுத்துட்டு
ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ, அதாவது இந்த லோக்கு வராமையே இங்கேயே ஸ்டாப் ஆச்சு. மீண்டும் ஒரு ஐ போயிட்டு ஒரு லோ, இந்த லோவையும் உடைக்காம மார்க்கெட் இங்கே தான் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு. டுவர்ட்ஸ் இப்போ மேல வந்திருக்கு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்குமா? இங்க ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டல் தான், பட் வந்து ஸ்டில் இன் புல்லிஷ் பயாஸ் அப்படின்றத தான் நம்ம சொல்லலாம். நாளைக்கு இந்த ஜோனுக்கு மேல 48,000 என்ன சொல்றது, ஆல் டைம் ஐயா வைப்போமே, இவ்வளவு தூரத்துக்கு வைப்போமே, 48,800. இந்த 48,800க்கு மேல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா மார்க்கெட் பெரிய ஒரு ரேலி இருக்கு. பேங்க் நிஃப்டி, அதாவது பேங்கிங் செக்டாரை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிரைவேட் பேங்க்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற பல முறை நம்ம சொல்லியிருப்போம். HDFC, கோட்டாக் மஹிந்திரா, ICICI, ஆக்சிஸ், இது மாதிரி முன்னணி நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கோட்டாக் என்னுடைய ஃபேவரட்டான பேங்க், அது வந்து நெகட்டிவ் பயாஸ்ல தான் இருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோவும் காட்டுறேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டியில என்ன பர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ டுவர்ட்ஸ் எப்படி மேல மூவ் ஆக போகுது அப்படின்றதையும் பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு பேட்டர்ன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்றது கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு மார்க்கெட் புல் சைடா பியர் சைடா என்ன ஏதுன்றது தெரியும். இதுக்கெல்லாம் டெக்னிக்கல்ஸ் நாலேஜ்ன்றது ரொம்பவும் முக்கியம் அப்படின்றதா சொல்லுவோம். சும்மா ஒரு நாள் இறக்கத்துக்கும் ஒரு வாரம் இறக்கத்துக்கும் கண்டு பயந்து வித்துக்கிட்டு வந்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணி உங்களுடைய புரோக்கரேஜ் தான் நீங்க வாழ வைப்பீங்க அப்படின்றதான் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? கிளீனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் போட்டு மேல பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்துட்டு சஸ்டைனபிளா தான் இருந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ்க்கு உண்டான பேட்டர்ன், கண்டினியூஷன் பேட்டர்ன். அப்போ கண்டினியூஷன் பேட்டர்ன் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருப்போம்? ரவுண்டிங் பாட்டம்ன்றது கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் கண்டினியூஷன் பேட்டர்ன் எங்க வருது? கிளீனா இந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் போட்டுட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதா இல்ல மண்டே நெக்ஸ்ட் வீக் பிரேக் அவுட் ஆகுதா அப்படின்றத பார்க்கணும். நாளைக்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் வந்து ஒரு 48,500 மேல உடைச்சு கொடுத்ததுன்னா பேங்க் நிஃப்டி ஸ்கை ராக்கெட் ஆகும் அப்படின்றத சொல்லலாம். பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா தாராளமா கன்சிடர் பண்ணலாம். நான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 50,000க்கு இந்த இயருக்கு மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி போகும், பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னுடைய டார்கெட் வந்து இந்த 50,000 ரவுண்ட் ஃபிகருக்கு தூக்கிட்டு போவாங்க அப்படின்றது நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரேக் அவுட் வரணும். பிரேக் அவுட் வரதுக்கு முன்னாடி எந்த பெட்டிங்கும் கட்டாதீங்க. ஸ்டாக்ஸ்ல பெட் பண்ணுங்க. நான் போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போயிட்டு ட்ரேட் பண்றேன், ஃபியூச்சர்ஸ்ல போய் ட்ரேட் பண்றேன், ட்ரேட் பண்ணாது. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பத்தி நாங்க சொல்லவே மாட்டோம். அதை நாங்க எடுப்போம். அது எங்களுக்கு உண்டான தனித்திறமை. ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணி எடுத்துட்டு போவோம். எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுவோம். ஒண்ணுமே தெரியாத பப்ளிக் கிட்ட நிறைய பேர் வந்து சார் ஆப்ஷன்ஸை பத்தி சொல்லுங்க, நாங்க என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது புரியாதுங்க. ஸ்டாப் லாஸ்னா எங்க வைக்கணும்னு உங்களுக்கு வந்து அந்த ஃபியர், அந்த பேனிக்லயே அதெல்லாம் கோட்டையை விட்டுருவீங்க. அதனால நாங்க ஆப்ஷனை பத்தி பப்ளிக்கு சொல்ல மாட்டோம். இதுதான் உண்மையான விஷயம். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் என்னுடைய வாக்கியமாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்டிஎஃப்சி வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது? இங்க பேங்க் நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணணும்னா யாருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி. அப்ப ஹெச்டிஎஃப்சில ஒரு பிரேக் வந்திருக்கா? ரெக்கார்ட் பிரேக்கே வந்திருக்கு. அது என்ன டான்ஸ் ஆட போகுது, கேபரே டான்ஸ் ஆட போதா, என்ன எதிர்த்து பொறுத்து இருந்ததான்னு பார்க்க வேண்டும். அப்போ ஹெச்டிஎஃப்சியை நம்ம எந்த ரேஞ்சில சொன்னோம்? கிளீனா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில வந்து ஒரு ஃபால் ஆச்சு. அப்ப இந்த ஃபாலிங்லயே நம்ம பை பண்ண சொன்னோம். எந்த ஜோன்ல? இந்த இடத்துல கிளீனா இங்க ஒரு சப்போர்ட் எடுக்குங்க. மார்க்கெட் வந்து ஒரு வீக்லி வைஸ்ல ஒரு புல்லிஷ் ஹேமர் கேண்டில் பிரிண்ட் அடிக்குதுன்ட்டு இங்க பை பண்ண சொன்னோம். அப்ப அந்த ரேஞ்சில பை பண்ணவங்களுக்கு இன்று நல்ல ஒரு ப்ராஃபிட்ல தான் இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8.5%. நம்ம இந்த ஜோன்ல சொன்னவங்க ஒன்னும் இந்த பையர் டிப் இப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல வாங்கினவங்களா ஒரு 12% ப்ராஃபிட்ல இருப்பாங்க. அப்போ மார்க்கெட் மீண்டும் ப்ரீவியஸ் ஐ போச்சுன்னா ஒரு 26% இந்த லோல வாங்கினவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கு. இப்பயும் ஒன்றும் இல்லை, நல்ல ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் வந்திருக்கு. தெரியுதுங்களா? ஒரு கன்சால்டேஷன், லாங் கன்சால்டேஷன். இந்த கன்சால்டேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 days கன்சால்டேஷனை உடைச்சிருக்கு. ஹெவி வெயிட்டேஜஸ் உடைச்சதுன்னா அதனுடைய மூவ் அக்ரெசிவா இருக்கும். அப்போ ஃபர்தரா மார்க்கெட் இங்க இருந்து மூவ் பண்ணுதுன்னா ஒரு 13% உண்டான ஸ்விங் ரேலியை ஹெச்டிஎஃப்சில கன்சிடர் பண்ணலாம். அப்போ நம்ம எங்க சொல்றோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி வரும்போதுதான் பை பண்ணணும். அண்ட் தென் கோல்டை பத்தி நிறைய பேர் இதுக்கப்புறம் கட்டுரைகளா எழுதுவாங்க, அதை நீங்க பார்த்துப்பீங்க. அண்ட் தென் இன்னைக்கு நம்ம கோல்டை பத்தி சொல்லும் போது ஒருத்தர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல சார் அப்போ சில்வரை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. சில்வரை பத்தி கட்டாயம் சொல்லிடுவோம். அவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லியாச்சு சில்வர் எந்த பிரைஸ்க்கு வந்தா வாங்கலான்னுட்டு. சில்வர் பீஸ்ல கன்சிடர் பண்ணலாமா? இப்போ ஒரு இன்வெஸ்டிங் உண்டான ஏரியாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஏரியா சில்வர் பீஸ்.
இன்னைக்கு நீங்க இன்னைக்கும் சொல்லுவேன், என்னைக்கும் சொல்லுவேன், நீங்க வீட்டுல கோல்டு அண்ட் தென் சில்வர்லாம் வாங்கி வைக்காம இருக்கிறீங்களா? அதே ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்க மாட்டேங்கிறீங்க? அது ஒரு டிஜிட்டல்ல வாங்கி பழகி வச்சுக்கோங்க அப்படின்றதுதான் சொல்லலாம். ஓகே, சில்வர் பீஸ் என்னன்றத பார்ப்போம். நிப்பான் ஏஎம்சி நிப்டி சில்வர் பீஸ் அப்படி சில்வர் பீஸ்ன்னு போட்டாவே வந்துடும். உங்களுடைய என்ன சொல்றது, ஜீரோதால போயிட்டு நான் என்னுடைய ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்ல இங்கேயும் போட்டு வச்சிருக்கிறேன், அதையும் காமிச்சு கொடுக்குறேன். அதான் இருக்கு பாருங்க, சில்வர் பீஸ் அப்படின்னு அடிச்சாவே உங்களுக்கு வந்துடும். சில்வர் பீஸ் இன்னைக்கு வந்து 78 ருபீஸ்ல இருக்கு. இதோடைய சார்ட் பேட்டர்ன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சில்வர் பீஸோடைய சார்ட் கிளீனா வந்து ஒரு லாங் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. என்ன கன்சால்டேஷன்? கிட்டத்தட்ட ஒரு 67 ருபீஸ் டு 75 ருபீஸ்ல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 384 நாட்கள், ஒரு வருஷம் கன்சால்டேஷன் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு கிளீனா பிரேக் பண்ணிருக்கு. ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. இப்ப இங்க போய் வாங்கலாமா? தாராளமா வாங்குங்க. நாளைக்கு நான் ஒரு 500 பீஸ் வாங்கலான்ட்டு இருக்கேன் என்கிட்ட இருக்கிற ஃபண்டுக்கு. இந்த இடத்துல ஒரு 500 பீஸும் இங்க இருந்து இறக்கம் வந்தால் ஒரு 75 ருபீஸ்க்கு வந்தா ஒரு 3 ருபீஸ் குறைஞ்சதுன்னா மீண்டும் நான் ஒரு 500 பீஸ் ஆக மொத்தம் நான் ஒரு 1000 பீஸ் வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணிட்டேன். இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த பிரேக் அவுட்ல இந்த இடத்துல நான் ஒரு 500 பீஸ் வாங்கிக்கிறேன். ஏன்னா கோல்டன் சில்வர்லாம் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுது. மேலேயே போயிட்டு இருந்தது, நம்மளுக்கு ரீடெஸ்ட்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கலன்னா உள்ளதும் போச்சுடா நுழகனான்னு உட்காந்துக்கிட்டு அழக்கூடாது. அப்ப நம்ம இங்க வந்து என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணிக்கிறேன், அடுத்தது எனக்கு கரெக்ஷன் வந்தா அங்கேயும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு உங்களுடைய முதலீட்டை பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. எப்பவுமே இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிப் மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ற ஒரு இன்வெஸ்டருக்கு தான் பவர்ஃபுல் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் மேல போனாலும் அவங்களுக்கு கொண்டாட்டம், கீழே வந்தாலும் கொண்டாட்டம். கீழே வந்தா வாங்குறேன், மேல போனா இன்னும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து டெக்னிக்கல்ஸோடைய நாலேஜ் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் ட்ரேடிங் செஷன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது டெக்னிக்கல்ஸ் நாலேஜை ப்ராப்பரா நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் 27 ஏப்ரல் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. பேட்ச் 14 எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே கிளாஸஸ் via Google Meet. No more recording classes. 1 year support from my side. 1 year supportனா நீங்க படிச்சுட்டு உங்களுடைய டவுட்ஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு குவரிஸ் கேட்கலாம். எங்களுடைய குரூப்ஸ் கண்டினியூஷன் போகும். எங்களுடைய கைண்ட்லி என்ன சொல்றது, எங்களுடைய சீனியருடைய கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இதுக்குண்டான கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3K ஃபீஸஸ். என்னுடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான். பேமெண்ட்டை போடக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய குவரிஸை கேளுங்க. என்னென்னைக்கு கிளாஸஸ், என்னென்ன செஷன், எப்போன்றது டீடைல்ஸை சென்ட் பண்ணி விடுறேன். லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றதா சொல்லலாம். கோல்டு அண்ட் சில்வர்ல கன்சிடர் பண்ணுங்க. கோல்டு வந்து நல்லா ஷூட் அப் ஆயிருக்கு, சில்வர் இன்னமும் ஷூட் அப் ஆகல. கன்சிடர் HDFC, கன்சிடர். இதைதான் நம்ம சொல்ல முடியும். எப்பவுமே மார்க்கெட் லோல இருக்கும்போது வாங்குங்க, ஹைல இருக்கும்போது வித்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணி வெளியே எடுத்துட்டு வாங்க அப்படின்றத சொல்லலாம். ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸை லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுங்க. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க அப்படின்றது தான் சொல்லலாம். பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் நண்பன் பாலாஜி ரஞ்சிதா. நன்றி, வணக்கம்.